நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் தார்மீக கடமையை இவர்கள் எல்லாம் மறந்தார்கள். குறிப்பாக ஆட்சியாளர்கள் மறந்தார்கள். இஸ்லாமிய அரசனுடைய முக்கியமான நோக்கமே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகளை நிலைநிறுத்தி வளர்ப்பதும், இறைவனால் வெறுக்கப்பட்ட அல்லனா இறைவனால் தடுக்கப்பட்ட தீமைகளை தடுத்து அழிப்பதும் தான். ஆனா மொனார்க்ஸினுடைய இந்த முடிமன்னர்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிலத்தை அபகரிப்பதும், இந்த ஆடம்பர சுகவாழ்வும், பதவி பட்டங்களை சேகரிப்பதும், இந்த சிற்றின்ப அதாவது லக்ஸுரியில ஈடுபடுவதுமாகத்தான் இருந்தன. சோ அப்ப இந்த முடிமன்னர்கள் மொனார்க்ஸ் ரொம்ப ரேரா தான், அபூர்வமாகத்தான் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் பாடுபட்டார்கள். மன்னர்களும் மேல்தட்டு மக்களும் அரசு அதிகாரிகளும் நன்மைகளை விட தீமைகளை பரப்புவதில் தான் முன்னணியில இருந்தாங்க. சோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மக்களுக்கு மத்தியில நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து, அத மாதிரி இஸ்லாத்தை எடுத்துரைத்து மார்க்க நூல்களை தொகுத்தளிப்பது, அதே மாதிரி இஸ்லாமிய ஆய்வை ஆய்வு படிப்புகளை மேற்கொள்வது போன்ற இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்ட இறைநேசர்கள் நல்லடியார்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களுடைய ஆதரவு துளி கூட கிடைக்கல. ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட இறைநேசர்களுடனும் நல்லடியார்களுடனும் அதிருப்தியோடு தான் இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் சத்தியத்தை பேசினா பிடிக்காத, நியாயத்தை பேசினா பிடிக்காது, நீதியோடு நடந்து கொண்டால் பிடிக்காது. சோ அப்போ இவர்கள் இத்தகைய இறைநேசர்களோடு அதிருப்தியோடு தான் நடந்து கொண்டார்கள், அதிருப்தியுடன் தான் இருந்தார்கள். அத்தகைய இக்கட்டான சூழல்களிலும் அந்த நல்லடியார்கள் அவர்கள் அரசாங்கம் தருகின்ற அந்த இடையூறுகளுக்கு மத்தியிலும் கூட தங்களுடைய உன்னதமான பணிகளை தொடர்ந்து செய்தார்கள். சோ இப்படிப்பட்ட இறைநேசர்களும் அறிஞர்களும் தொடர்ந்து முயற்சி செய்தாலும் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை முறையும் நடத்தையும் முஸ்லிம் சமூகத்தை பார்த்தீங்கன்னா சீரழிவுக்கு இட்டு சென்றது. இதை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா தங்களுடைய சுயநலனுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் இஸ்லாமிய பிரச்சாரங்களையே தடை செய்யும் அளவுக்கு இத்தகைய ஆட்சியாளர்கள் சென்றார்கள். இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இஸ்லாமிய வழிகாட்டல்கள், குர்ஆன் சுன்னாவுடைய நடைமுறைகள், சட்டத்திட்டங்கள் மேல்மட்ட விவகாரங்களில் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் அப்பட்டமாகவும் மீறப்பட்டன. இதற்கான ஒரு மிக மோசமான எடுத்துக்காட்டாக உமையாக்களுடைய காலகட்டத்தில் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் மீதும் ஜிஸியா வரி விதிக்கப்பட்டதை சொல்லலாம். குறிப்பா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலகட்டத்தில இந்த நடைமுறை இருந்தது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்கு ஜிஸியா வரி கடமை அல்ல. ஆனா இவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீதும் ஜிஸியா வரியை விதித்தார்கள்.